ஹலோ வணக்கம். வணக்கம். ஓகே. உஷாரா கதைக்கிறீர்கள் ஓரடாக சிரிப்பும் வருது. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள், உங்களுக்கும் உங்களோட அம்மா அப்பாக்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான நாள், பர்த்டே அப்படி தானே? சரி, என்ன பேர் தம்பிக்கு? என்ன பேர்? ஸ்டெஃபான். அழகான ஒரு பேர் உண்டு. என்னென்ன கூப்பிடுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா? சரி, வீட்டில் அம்மா அப்பா எப்படி ஸ்டெஃபான்னு தான் கூப்பிடுவாங்க? அப்படியா? தம்பி என்று கூப்பிடுவாங்க. மற்ற அம்மா அப்பா எப்படி கூப்பிடுவாங்க? எல்லாருமே அப்படி தான். தங்கச்சி என்னென்னு கூப்பிடுவாங்க? தங்கச்சி என்னென்னு கூப்பிடுவாங்க? அண்ணாண்டு. ஓகே. சரி, ஸ்டெஃபானுக்கு இன்றைக்கு எத்தனையாவது பிறந்தநாள்? 18வது பிறந்தநாள். ஓகே, 18வது பிறந்தநாள். ஸ்பெஷலாக 18வது பிறந்தநாள் இன்றைக்கி செய்வதற்கு காரணம், எல்லாரும் 21வது பிறந்தநாள் செய்வாங்க. உங்களுக்கு 18வது பிறந்தநாள் செய்வதற்கு காரணம் என்ன? விளங்கல? ஓஎல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. நல்ல ரிசல்ட்ஸ். என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க? 7A2B. ஓகே. எங்களோட ஸ்கூல் எந்த ஸ்கூல்? ஆர்சி ஸ்கூல். சரி, உங்களோட எத்தனையாவது, நீங்கள் எத்தனையாவது இடம்? 7A2. உங்களுக்கு மேலே மாறம் இருக்கிறாங்களா? 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே. 7A2Bயா? 7A2B. ஓகே, நல்ல ரிசல்ட்ஸ். என்ன? சரி, இப்போ என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் படிக்கிறீங்க. ஓகே. உங்களோட ஃப்யூச்சரில் என்ன கோல்? இன்ஜினியரிங். ஓகே, இன்ஜினியரிங். ஓகே, இன்ஜினியரிங் கிடைச்சா காணுமா, அல்லது அதில் ஏதாவது நீங்கள் ரேங்க் வரணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கா? இந்த கோல்டேக்க உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது தானே, இன்ஜினியரிங் கிடைச்சா போதும், இல்லை நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல ஒரு இதில் வரணும், ஐலாண்ட் லெவலில் வரணும், விளங்கல? கிடைச்சா காணும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் அப்படி ஒன்றும் இல்லையா? அதனால் வேண்டாம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எடுத்தால் நல்லா. சரி, அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா சரி, மெட்ஸ்ன்றது சும்மா இலகுவான காரியம் இல்லை, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதே நேரத்தில் சயின்ஸும் அப்படி தான், பயோ சயின்ஸும் அப்படி தான். அதை விட மெட்ஸ் இன்னும் ரிஸ்க்கான ஒரு வேலை. எந்த நேரமே படித்து கொண்டே தான் இருக்கணும். சரி தானே? எந்த நேரமே படித்து கொண்டு தான் இருக்கணும். அதில் சில பாடங்கள் 3 பாடங்களில் ஒரு பாடம் இன்னும் காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தானே? ஏன்னா சரி, நீங்கள் இப்போ தான் எந்த நேரமே விளையாடாமல் படித்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் இன்ஜினியரிங்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணலாம். ஓகே தானே? என்ன? சரி, என்ன சிரிப்பு வருது? என்னடா இவரெல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறார், இவருக்கெல்லாம் தெரியுமாண்டா? அப்படியா? சரி, நாங்கள் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஓகேயா? புதுக்குடியிருப்பில் ஒரு பிரபஞ்சமான ஒரு சர்ப்ரைஸ். சரி தானே? அவங்க வந்தாலே ஒரு யோசிப்பாங்க, என்னடாப்பா வந்துட்டாங்க, என்னத்தை சொல்ல போகிறாங்களோ தெரியாது. சரி, ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் என்று நான் நினைக்கிறேன். சரி, எங்களோட எனக்கும் பேரை தடுக்குது. என்ன பேர்? ஸ்டெஃபான். ஓகே. ஸ்டெஃபானுக்கு 18வது பிறந்த நாளையொட்டி அவங்களோட வீட்டில் அவங்களோட அம்மா அப்பா, சகோதரங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், அவங்களோட பெரியவங்க எல்லாருமே இருக்கிற இந்த நேரத்தில் நாங்களும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. அப்படியா? என்ன? சரி, நீங்கள் தவறான விடை சொன்னாலும் என்ன பனிஷ் வந்துடலாம். 3 பேரை தான் சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தவறான விடை சொன்னால் உங்களுக்கு என்ன பனிஷ் வந்துடலாம். அதை நீங்கள் சொல்லுங்க பாபு. என்ன பனிஷ்மெண்ட்? என்ன யோசனை? என்ன கடமையாக யோசிக்கிறீங்க? சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபான்னு சொல்லி. சரி, ஓகே. அழகான ஒரு ஐசிங்கை தந்திருக்கிறாங்க இந்த நாளில் ஸ்டெஃபானுக்கு சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? அம்மா. வித்தியாசமாக சொல்கிறாங்க. எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள தான் சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் அம்மாவை சொல்லியிருக்கிறீங்க. ஓகே தானே? என்ன? சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே நீங்கள் உடனடியாகவே தாமதிக்காமல் அம்மாவை சொல்வதற்கு காரணம் என்ன? அம்மாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? அதையும் நான் கேட்க தானே வேணும். நல்லா கதைக்கிறீங்க, நல்லா கதைங்க. சரி தானே? சில தம்பிமார் கொஞ்சம் தயங்கி கதைப்பாங்க. ஓகே, நல்லா இருக்குது. சரி, அம்மாவை நீங்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? அவள் தான் செஞ்சிருப்பா. சரி தானே? அப்பா செஞ்சிருக்க மாட்டேன். இருக்கலாம். சரி, ஒரு நிகழ்ச்சாக இருக்கலாம். சரி, ஓகே. அம்மா. சரி, அம்மாவே ஸ்பெஷலாக அல்லது அம்மா அப்பான்னு சொல்லியிருப்பீங்க. அம்மாவை மட்டும் ஸ்பெஷலாக சொன்னதுக்கு காரணம் என்ன? அதையும் இருக்கா காப்போம். என்ன அது சொல்ல வருது இல்லை? அப்படியா? சொல்ல வருது இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், உண்மையிலேயே உங்களோட அம்மா இல்லை. சரி தானே? சரி, உங்களோட அம்மா இல்லை. ஒருத்தங்களை சொல்லியிருக்கிறீங்களா? ஓகே, ஃபைனல். சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. ஒரு சாக்லேட்டை தந்துருக்காங்க. சாக்லேட் போ. ஓகேயா? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், 2 பேர் தான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம். உங்களோட அம்மா இல்லை. சரி தானே? சரி, அம்மா இல்லாட்டிக்கு யார் இப்படி செய்திருப்பாங்களா உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு?
நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. யார் இப்படி செய்திருப்பாங்க? பெருமூச்சு ஒன்று வருது, யாரடா சொல்கிறது? பெருமூச்சு ஒன்று வருது. சரி, யார் இந்த மாதிரி? அண்டா, புதுசாக ஒன்று பேர் அண்டா. எங்கே இருக்கிறாங்க? லண்டனில், யூகேல இருக்கிறாங்க. ஓகே, உங்களோட அம்மாண்ட தங்கச்சி சித்தியா? அம்மாண்ட தங்கச்சி. ஓகே, லண்டா. சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று. இன்னொரு கிஃப்ட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். என்ன இருக்கு? என்ன இருக்கு? மோதிரம். சில நேரம் சங்கிலி இருந்தால் யாருக்கு கொடுப்போம்? சரி, உங்களோட கெஸ்ஸிங் சரியாக இருக்கணும் பார்ப்போம். சங்கிலி இருந்தால், செயின் இருந்தால், அதில் ஒரு கை செயின் இருந்தால், தங்கச்சிக்கு. தங்கச்சியில் அப்படி பாசமா? என்ன பெரியவர் எங்கே ஆளை காணில, தங்கச்சியை காணில. சங்கிலி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கை செயின் தங்கச்சிக்கு கொடுக்குறேன்னு. உண்மையிலேயே ஒரு அண்ணன் தங்கை பாசம் அளப்பெரியது. வெரி குட், சூப்பர். அல்ல சும்மா சொல்கிறீங்களோ தெரியாது, எனக்கு சந்தேகமாக இருக்குது. வீட்டில் சண்டை பிடிக்கிறீங்க இப்போ, இடையே தங்கச்சி இருக்கா சொல்லி பார்ப்போம் வேண்டாம். அப்படியா? வீட்டில் சண்டை பிடிக்கிறதா? ஸ்டெஃபான், சண்டை பிடிக்கிறீங்களா தங்கச்சியோட? சும்மா சின்ன சின்ன சண்டைகள் என்ன, அதுதானே செல்ல சண்டைகள். ஓகே, என்ன இருக்குது? ட்ரிங்கா? சரி, பார்க்கலாம். அப்படியே அதையும் டேபிளில் வையுங்க. ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ட்ரிங்க் கொண்டு தந்துருக்குறாங்களோ? ஓகே, இப்போ சொல்லுங்கள். சரி, அம்மா இல்லை, அம்மா இல்லை, உங்களோட அண்டாவும் இல்லை, உங்களோட அண்டாவும் இல்லை. சரி, இப்போ யாருன்னு சொல்லுங்கள் பாபு. தெரியலையா? என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ரிங்க் எல்லாம் தந்துருக்குறாங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் யார் இப்படி விஷ் செய்திருப்பாங்க எந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அட்டி மணிக்கன்று. சரி, கெஸ்ஸிங்கில் யார்? மழை வரப்போது நானும் போகணும். சொல்லுங்கள், உங்களோட கெஸ்ஸிங்கில் 2 பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட்? அதை விடுமா, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? யார்கிட்ட கேட்போம்? எங்கே உங்களோட செல்ல தங்கச்சிகிட்ட கேட்போம், என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? அவன் அண்ணாக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இதோட அவன் அந்த கோபங்கள் தாபங்கள் இருந்தால் இதோட தீர்த்து வச்சு விடுவோம். உங்களோட ஒரு தங்கச்சி ஒருக்கா தூக்குவீங்களா? தங்கச்சியை தூக்கி அப்படி வச்சுக்கொள்ளணும் நீங்கள் தவறானபடி சொன்னால். என்ன மாதிரி? ஓகேயா பனிஷ்மெண்ட்? சரி, பார்க்கலாம் என்னென்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால் ரைட். 3ஆவதாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? சூர் அம்மா தான். அப்படியா? சரி, பார்க்கலாம். அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க. சரி, அண்டாண்டு சொல்கிறீங்க. ஏன் 2 பேர்? மற்றாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்கள சொல்லல நீங்கள். ஸ்டெஃபான், நிறைய விஷயம் இருக்குது. பாப்போமா? சரி, ஓகே, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஏன்னா என்ன அம்மா அம்மான்னு தான் சொல்கிறேன். நான் சொல்கிற அவங்க ஃபாரின்லேருந்து தான் வந்துருக்கு. ஃபைனல் குழு ஒன்று தான் ஃபாரின். ஒரே ஒரு ஆளை தான் சொல்லலாம். ஃபாரினில் இருக்கிற ஒரே ஒரு ஆளை தான் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமா. என்ன பேர் மாமாவுக்கு? விளங்குற? டக்கி. ஓகே, ஒரு மாமாவா? ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள சொல்லல நீங்கள்? அவர் செய்ய மாட்டாரா? ஸ்டெஃபான், என்ன குழப்பறானு வேணுண்டு? பொறினண்டபடியாக மாமா சொல்கிறீங்க நீங்கள். வேறு ஒரு தரம் செய்ய மாட்டாங்க. வேறு யார் இருக்குது உங்களுக்கு? பெரியப்பாக்கள்? சித்தப்பா இருக்கிறாங்களா? பெரியப்பாக்கு இருக்கிறாங்களா? சித்தப்பா இல்லை, அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன மௌனம்? சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ரைட், சரி தானே? சரி, அப்போ பனிஷ்மெண்ட்டுக்கு இடம் இருக்குது. சரி தானே? எல்லாமே தவறான தப்பான விடைகள், தப்பான எண்ணங்கள். ஆனால் ஒன்று மட்டும் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க, மோதிரத்தை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணுமெண்டு நீங்கள் உங்களோட கோல் இருக்குது. சரி, பார்க்கலாம். சரி தானே? சரி, ஓகே. என்ன இல்லாம ஸ்லோ ஆயிட்டு, கதை பேஜும் ஸ்லோ ஆயிட்டு, கையும் ஸ்லோ ஆயிட்டு. யாரா? குடும்பம். அப்போ நீங்கள் குடும்பத்தை சொல்லலையே, அம்மாவை மட்டுமே சொன்னீங்க, குடும்பத்தை சொல்லல. என்ன சொல்கிறீங்க? சரி, குடும்பம். இந்த ஃப்ரேமில் குடும்பம் மட்டும் வந்துருக்கு. என்ன உங்களோட குடும்பத்துக்கு என்ன சொல்கிறீங்க?
சரி பார்க்கலாம், சும்மா சோட்டா என்ன சொல்கிறீங்க உங்கள் குடும்பம் பண்ணி நீங்கள் சொன்னபடியாக அதை சொல்கிறேன். அதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போமா? ஓகே. எம் குடும்பத்தின் மூத்த முத்துமணியே ஸ்டெஃபான், உங்கள் அழுகையை வர்ணிக்க எம்மிடம் வார்த்தைகள் இல்லை. மார்கழி குளிரில் மன்னவனாய் அன்னை மடி மீது வந்துதித்த டாசானே, இன்றுடன் அகவை 18 ஆகிவிட்டது. உம் வதனம் மலர்ந்து காப்போத்த சாதாரண தரத்தில் பெற்ற நல்ல பெறுவேறு போல் உயர்தரத்தில் நல்ல பெறுவேறு பெற்று நல்ல மானிடனாக பார்ப்போற்ற இந்நாளில் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி உங்களோட அம்மா, அப்பா, தங்கச்சி சரிதானே இந்த மாதிரி ஒரு வாழ்த்தி ஒரு கவிதையை வடித்து இந்த ஃப்ரேமை தந்துருக்குறாங்க. சரிதானே, அவங்க எண்ணம் போல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதிரி என்னுடைய கோல் இந்த மாதிரின்னு சொல்லி, அப்படி தானே என்ன இன்ஜினியரிங். சரி ஓகே, அவங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு கவிதையை தந்துருக்குறாங்க உங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து, அம்மா, அப்பா, தங்கச்சி. சரிதானே, ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை தந்துருக்குறாங்க. அந்த ட்ரிங்கை யார் தந்திருப்பாங்க? ட்ரிங்கை இன்னொருத்தங்க தந்திருக்கிறாங்க. ஜாரா, உங்களை மிக்க நேசிக்கிற ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. உங்களில் மிக்க பாசம் வச்சுருக்கிற ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. ஜாராக இருக்கும். உங்களில் மிக்க அக்கறை இருக்கிற ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. தங்கச்சி வேற ஒரு தரம் இல்லை. தங்கச்சி வேற ஒரு தரம் இல்லையா? அக்கறை இல்லையா உங்களில்? இருக்கிறாங்க. அப்போ தங்கச்சியா சுவர் தங்கச்சி அப்புறம் கூப்பிடுங்க பார்ப்போம். அவர்கிட்ட கூப்பிடுங்க தங்கச்சி கிட்ட கூப்பிடுங்க தங்கச்சி. என்ன அண்ணாக்கு நீங்கள்லாண்ணா ட்ரிங்க் கொடுத்தது? ஓகே, வெரி குட். சரி, கூட கையாலேயே போட்டு விடுங்க அண்ணாக்கு. ஏன் ரைட், அழக்கூடாது, போட்டு விடுங்க அண்ணா. பிள்ளைய கட்டி பிடிச்சி கொஞ்சி தங்கச்சிய. சரி, ஒருக்கா தூக்குங்க பாப்பா உங்களோட தங்கச்சிய. சரி, பனிஷ்மெண்ட் அதுதான். தூக்குங்க. நாளைக்கு என்ன இடத்துக்காக சொல்கிறேன் பாப்போம். தூக்குங்க அந்த சின்ன பிள்ளை அப்படியே வடியா தூக்கணும். வடியா தூக்கி வச்சுங்க. ஒரு பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரி இதுங்க. காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்டுங்க. தங்காக்குட்டி முகத்தை காட்டுங்க. ரைட், வெரி குட், சூப்பர். ஓகே. ஏன் நான் அவள் தூக்க சொன்னான்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸையே ஒழுங்கு பண்ணினது உங்களோட தங்கச்சி தான். சரிதானே, சின்ன காசாக சேர்த்து அண்ணாக்கு இந்த பர்த்டேயில் ட்ரிங்க் போடணும், ஒரு இந்த சர்ப்ரைஸை செய்யணும், கேக் செய்யணும்னு சொல்லி அம்மாவோடையும் அப்பாவோடையும் சேர்ந்து அவள் செய்து வச்ச காசில் தான் எல்லாமே உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. ஓகேயா? அதனால தான் உங்களோட தங்கச்சியை ஒரு தூக்க சொல்லி சொன்னேன்னா. சரி, ஓகே. எல்லாருடைய ஆசையும் நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி. சரிதானே, சரி, ஓகே. இந்த தருணத்தில் சரி, அண்ணா தங்க பாசம் அளப்பெரியது தான். ஓகே, சரி. இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த பிறந்தநாள் 18வது பிறந்தநாள், ஸ்பெஷலாக 21வது பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. 18வது பிறந்தநாள் ஏன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க காப்போத்த சாதாரண ஓலெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. ஓகே, 7A2B எடுத்துருக்கிறீங்க. சரிதானே, இந்த 7A2B எடுக்கிறதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க, துணையாக இருந்திருக்கிறாங்க. நிறைய சரித உதவிகள், வழிகாட்டல்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. இந்த 7A2 அந்த எதிர்பார்ப்புக்கு நிறைய பேர் உங்களுக்கு அதுக்கு காரணகர்த்தாக இருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, எல்லாவற்றையும் விட நீங்கள் இந்த 7A அந்த நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, 2B ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. உங்களோட அம்மா, முக்கியமாக உங்களோட அம்மா. சரிதானே, முதல் தடவையாக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் அம்மாவை சொல்லியிருக்கிறீங்க. சரி, அப்பா 2 பேர். சரிதானே, எத்தனையோ கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் இருந்தும் எல்லாவற்றையும் கடந்து உங்களை வளர்த்து நல்லா படிப்பிச்சிருக்கிறாங்க.
அவங்களோட கோலை வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களை படிப்பிச்சிருக்கிறாங்க, நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஓகே தானே? என்ன சரி, நீங்கள் ஏலவெல்லையும் நல்லா படித்து சரி தானே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல டிஸ்ட்ரிக்ட் மட்டத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டணும். சரி தானே? இன்ஜினியரிங் போகும் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டணும், அதுதான் உங்களோட கோல். சரி தானே? சரி, அதுதான் உங்களோட தங்கச்சியின் ஆசை. எங்கடா நான் நல்லா இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும். அம்மா அப்பாக்கள் என்றைக்குமே நினைக்கிறது வந்து நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும். சரிதானே? அவங்களோட கனவை நிறைவேற்றணும். நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள். சரிதானே? சரி, இந்த தருணத்தில் வந்து நீங்கள் நிறைய பேரை நீங்கள் யோசிக்கிறீங்க. யார் யாரை யோசிக்கிறீங்க? இந்த உங்களோட அந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார் யார்? டயஸ் மாமா எங்கே இருக்கிறாங்க? சரி, டயஸ் மாமா. அந்த டயஸ் மாமான்ற சொல்லு மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்களேன்னு அறிஞ்ச. அப்படியா? டயஸ் மாமான்ற சொல்லு, அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் எதிர்மறையாக வந்து கதைக்கிறது இல்லை என்று அறிஞ்சனா அவற்றை சொல்லித்தான் கேட்டு நடந்திருக்கிறீங்க. அந்தளவுக்கு முதல்கண் உங்களுடைய டயஸ் மாமாவுக்கு பக்கத்தில் இருந்து உங்களை வழி நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு டயஸ் மாமாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அப்படி தானே? ஏன்னா சரி, ஓகே. இரண்டாவது வேறு யார்? அம்மா. சரி, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும், வேலைப்பாடு இருந்தாலும், இந்த குடும்பத்தை பார்த்து குடும்பத்தை சுமந்து வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை மறந்து உங்களோட அப்பாவோட சேர்ந்து உங்களோட அம்மாவும் பயணித்து உங்களை வழி நடத்தியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது டக்கி மாமா. சரி, அந்த 5 மணிக்கு எல்லாம் அடித்து எழுப்புற மாமா. அப்படி தானே? ஏன்னா சரி, அந்த 5 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வேலைக்கு போகிற மாதிரி உங்களை அந்த மாதிரி 5 மணிக்கு அவர் எழுப்பி உங்களை படிக்க விட்டுருக்கிறாருன்னு சொன்னால் எவராலையும் அது முடியாது. சரி தானே? ஏன்னா அந்த டைமை மேனேஜ் பண்ணி என்னுடைய அக்காண்ட அம்மாண்ட தம்பியா சரி, அக்காண்ட மகன் வந்து நல்லா படிக்கணும், அவங்களோட கஷ்டத்தை வந்து உங்களோட கையில் தான் எல்லாமே அவங்களோட வளர்ச்சிக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கே இருந்த தூரத்தில் இருந்தாலும் பக்கபலமாக அவங்கள எல்லாம் அடித்த மாதிரி உங்களை எழுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, அடுத்தது யார்? உங்களோட அத்தை. சரிதானே? என்ன பேர் உங்களோட அத்தைக்கு? செல்விகா டீச்சர். உங்களோட அத்தை அப்படி தானே? சரி, உங்களுக்கு நல்ல பேப்பர்களை எல்லாம் எடுத்து தந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டலை செய்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி உண்மையிலேயே நாங்கள் படித்தா மட்டும் போதாது, பேப்பர் செய்யணும். பேப்பர் செய்தால் தான் எக்ஸாமுக்கு எப்படி விளையாடுகிறேன்னு சொல்லி அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலை உங்களோட அத்தை செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் படணும், சொல்லணும். ஏன்னா அவள் தான் இன்னும் மென்மேலும் வளர்றான். ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அம்மா தூரத்தில் வேலைக்கு போனாலும், அப்பா வேலைக்கு போனாலும், உங்களையும் தங்கச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களோட அம்மப்பா, அப்பப்பா, அப்பம்மா. சரிதானே? அவங்களையும் இன்றைக்கு மறந்து விடக்கூடாது. இந்த தருணத்தில் உங்களோட ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அந்த டைமுகளில் சாப்பாடு எடுத்து தந்து உங்களை டியூஷனுக்கு அனுப்பி தம்பி உடுப்புகள் எல்லாம் துவச்சி இந்த மாதிரி அம்மா வேறு மட்டும் அப்பா வேறு மட்டும் உங்களை பார்த்து வழி நடத்திய உங்களோட அப்பப்பா, அப்பம்மா. அதே நேரத்தில் தூரத்தில் அம்மப்பா இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே தானே? அவங்களையும் நீங்கள் என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. சரி, அடுத்ததாக உங்களை சின்ன சண்டைகள் பிடிக்கிற உங்களோட சிட்டி. சரிதானே? தூரத்தில் இருந்தாலும் உங்களோட அஞ்சா வந்து என்ன படிக்கணும்னு சொல்லி ஓரளவு நிறைய மறைமுகமான சில சப்போர்ட்டுகளை செய்திருக்கிறாங்களா உங்களோட அஞ்சா. சரிதானே? அவங்களுக்கும் நீங்கள் நன்றி கடன் பட்டுறீங்க. அதே நேரத்தில் உங்களோட பெரியப்பாக்கள் எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறாங்க உங்களோட படிக்கிறதுக்கு. சரிதானே? அவங்க நிறைய உதவிகளை செய்திருக்கிறாங்க. சரிதானே? அந்த உதவிகளை சொல்கிறது அந்த மாதிரியில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி உதவிகளை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. சரி, ஓகே. 2 பெரியப்பாக்களும் என்ன பெரியப்பாக்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பெரியப்பாக்களும் தம்பிக்கு இன்னும் நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று சொன்னால் தான் இன்னும் நிறைய உங்களுக்கு உதவிகளை செய்து உங்களை படிக்க வச்சு ஒரு மேலே நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கத்தான் கீழே அந்த விஷயங்களை வந்து நீங்கள் உணர்வீங்க. ஓகே தானே? ஏன்னா சரி, இன்றைக்குமே அம்மா அப்பா கூட சொல்லு வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல இதுக்கு வரணும் என்று சொல்லி. ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ நானே சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கும் உங்களோட குடும்பத்தை பற்றி தெரியும். சரிதானே? உங்களோட குடும்பத்தில் எல்லாரையும் உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே தெரியும், எல்லாரோடையும் பழகின நான், உங்களோட அம்மா அப்பாவோடையும் பழகின நான், எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதை சொல்லுறேன். சரி, எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் நன்றி. சரி, பக்கத்தில் தங்கச்சி இருக்கிறாங்க, அவளை எப்படியும் அண்ணான்னு சொல்லி ஒரு முதுகில் தட்டி விட்டாலுன்னா சரி. அப்படி தானே? என்ன சரி, என்ன சண்டையாக பிடிக்கிறேன். ஓகேயா? அண்ணா அது இப்படி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி இருக்கிறான் உங்களோட அண்ணா உங்களை? தெரியுமா? எத்தனை வருஷம் வரும் தூக்கி?
கணவர் சமரம். சரி, ஓகே. சரி, அந்த மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களோட ஸ்டெஃபானுக்கு வந்து நிறைவாக கிடைக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லி புதுக்குடிமை நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு கூறிக்கொண்டு இறைவனிடத்திலையும் பிரார்த்தித்து கொண்டு நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதுடன் உங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸுக்காகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்னும் மென்மேலும் படித்து ஒரு நல்ல லெவலில் உங்களோட அம்மா அப்பாவுக்கு, உங்களோட ஊருக்கு, உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு, உங்களோட சொந்த பந்தங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். என்ன ஓகேயா? உண்மைதானா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கு? என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே. இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது. சரி, ஓகே தானே? என்ன சரி, ஓகே. இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது. இது வந்து எழுதியிருக்கிறாங்க. எங்கள் பாசத்துக்குரிய அன்பு மகன் ஸ்டெஃபானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளை போல் மகிழ்ச்சியுடன் இனிவரும் நாட்கள் அமையட்டும் மகனே. வானில் பறக்கும் பறவை போல் உயர்ந்து பறக்க வாழ்த்துக்களடா. நீ பிறந்த நாள் என்று என் வாழ்வில் கிடைத்த வரமல்லவா. உன் விழிகளில் எம் கனவுகள், உன் வளர்ச்சியில் எம் பெருமை. நீ என்றும் மகளுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்த நாம் உன்னை வளர்த்து ஆளாக்கி கல்வியில் உன்னை உயர்த்தி நீ எமக்கு என்று பெருமையை பெற்று தந்தாய். அடுத்தடுத்தும் எம் சொல் கேட்டு பெருமை சேர்த்து தருவாய் என எதிர்பார்க்கிறோம் நாங்கள். அண்ணா வெள்ளை பண்டிகை, உன் சிரிப்பு ஒரு இன்மொழியடா. உன் கனவுகள் எல்லாம் உயர கடவுளின் கனி. வாழ்க நீ என்றும் ஆரோக்கியமாய் வானத்தை தாண்டி பறக்க உன் அன்பு தங்கச்சியின் அன்பான வாழ்த்துக்கள் அண்ணா. என் செல்ல மகனே, இந்த பிறந்த நாள் உனக்கு புதிய நம்பிக்கையையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் தரட்டும். உன் பாதங்கள் வெற்றியை தொடட்டும். உன் வாழ்க்கை வளமுடன் திகழட்டும். உன் புன்னகை எங்கள் உலகம், உன் வெற்றி எங்கள் பெருமை மகனே. இந்த பிறந்த நாள் உன் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரட்டும். எல்லா நலன்களும் உன்னை வந்து சேர வாழ்த்துகிறோம் நாங்கள் என்று சொல்லி ஒரு அழகான அர்த்தமான கவிதையை உங்களோட அம்மா தந்திருக்கிறாங்க. ஓகே, என்ன தங்கா? என்ன? சரி, ஆனந்த கண்ணீர். உண்மைதான், அண்ணாவை நினைச்சு ஒரு உண்மையிலேயே ஆம்பளை பிள்ளைகள் அழமாட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தான் உண்மையிலேயே அந்த வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை எல்லாத்தையும் மனதில் வச்சு அவங்களுக்கு தான் அந்த வேதனைகள் தெரியும். தங்களோட குடும்பம் என்ன நிலை, எப்படி, என்ன மாதிரி வேதனைகள். சரி, இன்றைக்கு வந்து ஓகே, எல்லாமே ஓகே ஆகிட்டு. சரி தானே? ஏன்னா சரி, அண்ணா அதுக்கு ஒரு படி எடுத்து ஸ்டெப் வச்சிருக்கிறான். அடுத்தடுத்த படி தங்கச்சி பின்னால் வந்து கொண்டிருப்பாங்க. ஓகே தானே? ஏன்னா சரி, அண்ணா தங்கச்சியை வழி காட்டுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? சந்தோஷமா? இப்படியெல்லாம் எதிர்பார்த்தீங்களா நடக்கும்னு சொல்லி? இல்லை. சரி, முதற்கண் நீங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? தங்கச்சிக்கு. சரி, என்ன தங்கச்சி? சரி, யாருக்கா சிரிக்க விடுங்க. சரி, ஓகே. ஏதோ கோபமும் இருக்கு போல இருக்கு, கடற்கண் பார்வையில் பார்க்க தெரியுது. சரி, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே. Happy birthday.